அல்லேலூயா. ஒளியும் மகிமையும் அல்லது வெளிச்சமும் மகிமையும் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்கெல்லாம் வெளிச்சம் இருக்கிறதோ அங்கே ஒரு மகிமை இருக்கும். அல்லேலூயா. எங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ அங்கே லட்சியம் அவமானம் இருக்கும். கவனிங்க, பாவம் என்பது இருள், ஆனால் பரிசுத்தம் என்பது வெளிச்சம். அல்லேலூயா. வம்பு என்பது இருள், அன்பு என்பது வெளிச்சம். அல்லேலூயா. அமைதி என்பது கோபம் என்பது இருள், அமைதி என்பது வெளிச்சம். அல்லேலூயா. ஆமென். பகை என்பது இருள், மன்னிப்பு என்பது வெளிச்சம். நீங்க யாரையாவது இன்னும் மன்னிக்காம இருந்தீங்கன்னா, பகையை உங்க இருதயத்துல வச்சிருந்தீங்கன்னா நீங்க இருளில் இருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஆராதனைக்கு வந்தவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தையும் ஒரு மகிமையும் கொடுக்க போகிறார். பத்தாது. ஹல்லேலூயா. வெளிச்சத்தையும் ஒரு மகிமையையும் கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் வாசித்த வேத பகுதியிலே, பிரைஸ்லின் வாசித்த வேத பகுதியிலே, பிரைஸ்லினுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கரங்களை தட்டி. ஒவ்வொரு கிறிஸ்துமஸில் அவள் என்னோடு இருந்து எனக்கு உதவி செய்கிறாள். ஆமென். அதுபோல பாஸ்டம்மாவுக்காக நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். அல்லேலூயா. ஆமென். ரிங்கல் கணவருக்காக நான் நன்றி சொல்றேன். அவன் தகப்பனார் தனியா இருக்கிறதுனால அங்கே இருக்கிறார். இப்படி எங்களுடைய குடும்பத்தோடு இந்த ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அதை விட விசுவாசிகளாகிய நீங்கள் தான் எங்க சொந்தம், எங்க பந்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஓகே, நம்ம செய்திக்கு போகலாம். வசனம் 30 தானே. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும். வெரி குட். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அல்லேலூயா. கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை என்று, கண்டேன் என் கண் குளிர, கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை என்று, கண்டேன் என் கண் குளிர. கொண்டாடும் இன்னோர்கள் கோமானை கையில் ஏந்த, கொண்டாடும் இன்னோர்கள் கோமானை கையில் ஏந்த, கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை என்று, கண்டேன் என் கண் குளிர. அல்லேலூயா. இயேசு பிறந்த காலத்திலே சிமியோன் என்கிற ஒரு வயது சென்ற ஒரு தேவ மனிதன் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையின் நாட்களை அவன் எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், சிமியோன், நீ கர்த்தராகிய கிறிஸ்துவை காணும் மட்டும் நீ மரணம் அடைவதில்லை. இவ்வளவுதான் உங்க அல்லேலூயாவா? நான் சொல்றேன், சில ஆசீர்வாதங்களை நீங்கள் காணும் வரை நீங்களும் மரணம் அடைய மாட்டீர்கள். அல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சிமியோன், நான் மரித்து விடுவேன் என்று கலங்குகிறாயா? என்னுடைய நாட்கள் முடிகிறது என்று கவலைப்படுகிறாயா? நீ இயேசுவை காணும் வரை நீ மரிப்பது இல்லை. ஹல்லேலூயா என்று சொல்லி இருந்தார். சில ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள், சில நன்மைகளை பார்க்க போகிறீர்கள். அந்த நன்மை வரும் வரை நீங்கள் உயிரோடே இருப்பீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு நீடித்த ஆயுளை தருவார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நீ காத்திரு, காத்திரு, காத்திரு. இயேசு என்கிற இரட்சகர் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். ஹல்லேலூயா.
சிமியோன் காத்திருந்தான். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நீ எருசலேம் தேவாலயத்திற்கு போ அப்படின்னு சொன்னார். அவன் எருசலேம் தேவாலயத்திற்கு போகும்போது அங்கே யோசேப்பும் மரியாளும் இயேசுவை கையில் ஏந்தி கொண்டு ஆமென் 8வது நாளிலே பிள்ளைக்கு ஆமென் விருத்த சேதனம் பண்ணி பெயர் வைக்கும்படி வந்தார்கள். அங்கே வந்தவுடனே அவர்கள் தங்கள் அந்த குழந்தையை தங்களை அறியாமல் சிமியோன் கையிலே கொடுத்தார்கள். எத்தனையோ குழந்தைகளை கையிலேந்தி பிரதிஷ்டை பண்ணின அந்த சிமியோன் இந்த குழந்தையை வாங்கின போது ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது. இந்த குழந்தைதான் சிமியோன், நீ எதிர்பார்த்த தெய்வீக குழந்தை. இத்தனை நாட்களாய் நீ காத்திருந்தாயே, ஆமென், இத்தனை நாட்களாய் நீ எதிர்பார்த்திருந்தாயே, அந்த குழந்தைதான் நீ கையில் ஏந்திருக்கிற அந்த தெய்வீக குழந்தை. அப்பதான் நான் பாடின அந்த பாடலை சிமியோன் பாடினான். கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை இன்று, கண் குளிர கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையில் ஏந்தி, கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையில் ஏந்தி, கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை இன்று, நீங்கள் ஒரு நாள் அந்த இயேசுவை கண்டீர்கள், அதனாலதான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நானும் ஒரு நாள் இயேசுவை கண்டேன். என்னுடைய தகப்பனார் இயேசுவை அறியாதவர். ஆமென். ஆனால் என்னை இயேசு ஒரு நாள் அவரை காணும்படி செய்தார். அதனாலதான் நான் இந்த ஊருக்கு வந்து 38வது கிறிஸ்துமஸ் ஆராதனையை நடத்தி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இயேசுவை கையில் ஏந்திய அந்த சிமியோன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனத்தினால் பிறந்தவருக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறான். இயேசு யார்? தீர்க்க தரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்டவர். தீர்க்க தரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்டவர், வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டவர். அப்படிப்பட்ட உலகத்தை உண்டாக்கின இரட்சகர் இப்பொழுது சிமியோனின் கையிலே ஒரு குழந்தையாய் இருப்பதை பார்த்து பரவசமடைந்த அந்த சிமியோன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். 30வது வசனம், புறஜாதிகளுக்கு அவர் யார்? இவர் யார்? இவர் ஒரு ஒளி. 2வது, இவர் யார்? இவர் ஒரு மகிமை. 3வது, இவர் யார்? இவர் ஒரு இரட்சண்யம். ஓ நல்லா நல்லா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது இயேசு யார்? Who is Jesus Christ? அவர் பிரகாசிக்கிற ஒளி. ஆமென் சொல்லுங்க. யாருக்கு பிரகாசிக்கிற ஒளி? புறஜாதிகள். புறஜாதிகள் என்றால் யார்? ஆபிரகாம் மரபின்படி வராதவர்கள். ஆண்டவர் உலகத்தில் முதல் மனிதனாகிய ஆதாமை படைத்தார். அவனுக்கு துணையாக ஏவாளை படைத்தார். அன்றிலிருந்து சந்ததி பெருகியது. ஜல பிரளயத்திற்கு பிறகு நோவாவின் மூலம் சந்ததி பெருகியது. ஆனால் அதில் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். His name is Abraham. அந்த மரபு வழியாய் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஆனால் அந்த மரபில் இல்லாதவர்கள் ஜெண்டைல் என்று, புறஜாதிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆனால் இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது முத அந்த மரபில் இல்லாத புறஜாதிகளுக்கு தான் வெளிச்சத்தை காட்டினார். ஹல்லேலூயா. அதனாலதான் சிமியோன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான், இயேசு யார்? புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் உண்மையிலே ஆபிரகாமின் மரபில் வராதவர்கள், ஆபிரகாமினுடைய சந்ததியில் பிறக்காதவர்கள். ஆனால் இயேசு
முத வெளிச்சத்தை நமக்கு தான் காட்டினார். ஹல்லேலூயா. அதனால சொல்றான், இயேசு யார்? புறஜாதிகளுக்கு. ஆமா, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். இருளில் இருந்து வெளிச்சத்தை நல்லா கவனிங்க. இந்த உலகம் இருளில் இருந்த போது இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக உங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இப்ப இயேசு எங்க அந்த பிரைட்ட கொடுக்கிறாரு? உங்க இருதயத்திலே. ஆமென் சொல்லுங்க. முதல்ல ஆண்டவர் இயேசு வெளிச்சத்தை கொடுக்கிற இடம் நம்முடைய இருதயம். 2வது நம்முடைய வீடு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இயேசு உள்ளத்தில் வந்தால் அங்கே இருக்கிற இருள் எல்லாம் போயிடும். அதனாலதான் பவுல் சொல்லுகிறான், அவர் இருதயத்திலே பிரகாசித்தார். எல்லாரும் சொல்லுங்க, எங்கள் உள்ளமதில் இயேசு வந்ததினால் எங்கள் சந்தோஷமே. எங்கள் உள்ளமதில் இயேசு வந்ததினால் எங்கள் சந்தோஷமே. இந்த லோகம் தராத சந்தோஷமே எங்கள் சந்தோஷமே. இந்த லோகம் தராத சந்தோஷமே. சொல்லுங்க, இந்த லோகம் தராத சந்தோஷமே எங்கள் சந்தோஷமே. மறுபடியும், இந்த உலகம் தராத சந்தோஷமே எங்கள் சந்தோஷமே. இயேசு உங்கள் இருதயத்திலே பிரகாசிக்கும் போது இருளெல்லாம் விலகும், ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். அதனாலதான் சொல்றான் பவுல் சொல்றாரு, அவர் நம்முடைய இருதயங்களில் பிரகாசித்தார். ஹல்லேலூயா. இந்த பிரகாசம் வந்த உடனே பிரசித்தம் வரும். சொல்லுங்க, பிரகாசம். சத்தமா சொல்லுங்க, வாய் இருக்குல்ல. பிரசித்தம். பாருங்க, மேய்ப்பர்கள் வயல்வெளிகளில் தங்கி மந்தையை மேய்த்துக் கொண்டிருந்த போது திடீரென்று தேவதூதர்கள் வந்தார்கள். லூக்கா 2:9 சொல்லுகிறது, அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும். உங்களை சுற்றிலும் ஒரு பிரகாசத்தை ஆண்டவர் தர்றார். ஆமென் சொல்லுங்க. உங்க இருதயங்களிலே அவர் பிரகாசிக்கும் போது, ஆமென், மேய்ப்பர்கள் என்ன செய்தார்கள் பாருங்கள். அந்த செய்தியை, ஆமென், எல்லா ஜனங்களுக்கும் பிரசித்தம் பண்ணினார்கள். லூக்கா 2:17 சொல்லுகிறது, கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சந்ததியை பிரசித்தம் பண்ணினார்கள். ஆமென் சொல்லுங்க. எங்க பிரகாசம் வருதோ அங்க பிரசித்தம் வரும். ஆமென். இயேசு இன்றைக்கு உலகம் முழுவதும் அவர் பிரசித்தம் பண்ணப்பட்டிருக்கிறார். எந்த ஒரு மனிதனுடைய இருதயம் பிரகாசிக்கிறதோ அவன் இயேசுவை பிரசித்தம் பண்ண முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கும் ஒளியாய் வந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய இருதயம் இருளிலே இருக்கலாம். இருள் என்பது கவலை, இருள் என்பது பாவம், இருள் என்பது வேதனை, இருள் என்பது துக்கம், இருள் என்பது துன்பம். ஆனால் வெளிச்சம் என்றால் என்ன? வெளிச்சம் என்றால் மகிழ்ச்சி, வெளிச்சம் என்றால் ஆசீர்வாதம். கொஞ்சம் ஆமென் தான் சொல்லுங்களேன். வாயை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. வெளிச்சம் என்றால் உயர்வு, வெளிச்சம் என்றால் மேன்மை. இன்றைக்கு உங்களை சுற்றி இருக்கிற இருள் எல்லாம் மாறி இன்றைக்கு வெளிச்சம் உங்களை சுற்றிலும் பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு புறஜாதிகளுக்கு அவர் பிரகாசிக்கிற ஒளியாயிருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். எந்த இதய இருளை
நீக்க இயேசு தேவன் எந்தன் இதய இருளை நீக்க இயேசு தேவன் பெத்லகேமில் நின்று ஒளியாய் தோன்றினார். பெத்லகேமில் நின்று ஒளியாய் தோன்றினார். Happy Christmas, amen. Happy Christmas, oh, happy Christmas, hallelujah, happy Christmas. எனக்கு அன்பானவர்களே, ரெண்டு ஆளுகை இருக்கிறது இந்த உலகத்திலே, ரெண்டு ராஜ்யங்கள். ஒன்று இருளின் ராஜ்யம். இந்த இருளின் ராஜ்யம் என்ன சொல்கிறது? மனிதனுடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்துகிறது, கவலையையும் கண்ணீரையும் பாவத்தையும் சாபத்தையும் கொண்டு வருகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இருள் என்கிற வாழ்க்கையில் இருந்து அந்த வெளிச்சத்தின் வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு போகிறார். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வெளிச்சத்தின் வாழ்க்கை. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் அந்த இயேசு உங்கள் உள்ளத்தில் இல்லாமல் இருளா இருக்குமானால், இயேசு என்கிற ஒளி உங்கள் உள்ளத்தில் வரும்போது உங்கள் இருதயம் பிரகாசிக்கும், உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை கண்ணீர் மறையும், நீங்கள் விரும்பின நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது என்ன சொன்னான்? இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனத்திலே இஸ்ரவேலுக்கு மகிமையாக, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இயேசு இஸ்ரவேலுக்கு மகிமையாய் இந்த உலகத்தில் வந்தார். இஸ்ரவேல் என்பது அவருடைய சொந்த ஜனம். அருமையானவர்களே, நீங்களும் நானும் ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிறோம். நீங்களும் நானும் இயேசுவின் சொந்த ஜனமாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்த போது பரலோகத்தின் தேவ தூதர்கள் பூமியிலே இறங்கி அவர்கள் சொன்ன வார்த்தை, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. ஆமென் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி, தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும், ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை இருக்குமானால் அந்த மகிமையை தேவன் அவருடைய மக்களுக்கு தருகிறார், அவருடைய சிருஷ்டிக்கு தருகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, தேவன் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் படைத்தார். மிருகங்களை படைத்தார், பெரிய பெரிய மிருகங்கள் எல்லாவற்றையும் படைத்தார். ஆனால் படைப்பிலெல்லாம் சிறப்பான படைப்பு மனிதன். ஆமென் சொல்லுங்க. மிருகங்களுக்கெல்லாம் உயிரை கொடுத்தார், ஆனா மனுஷனுக்கு மட்டும் மகிமையை கொடுத்தார். தேவனுடைய மகிமையை நீங்களும் நானும் பெற்றவர்களாய் இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழ்கிறோம். உங்க முகத்தை பாருங்க, உங்க முகத்துல ஒரு மகிமை இருக்கிறது. பக்கத்துல இருக்க முகத்தை கவனிச்சு பாருங்க. ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு மகிமை இருக்கிறது. கவனிங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்களோ உங்களை போலதான் உங்களை படைச்ச ஆண்டவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவருக்கு வேற உருவம் இல்ல, நிறைய கை இல்ல, நிறைய தலை இல்ல, நிறைய கண் இல்ல. அவர் உங்களை போலவே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியேயும் மனிதனை உண்டாக்கினார். மனிதனை உண்டாக்கி தன்னுடைய மகிமையை கொடுத்தார். ஆனால் ஆமென், மகிமையை இழந்த மனிதன், ஆமென், அவன் வேறே மகிமையை, சாத்தானுடைய மகிமையை பெற்றான். அதை திரும்ப பெற்று தருவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே மனிதனாய் வந்தார். ஆமென் சொல்லுங்க. ஆதாம் இழந்து போன மகிமையை, ஆதாம் இழந்து போன மேன்மையை மறுபடியும் நமக்கு பெற்று தரும்படி இயேசு இந்த உலகத்தில் வந்தார்.
அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமை. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க மகிமை. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க மகிமை மகிமை. சொல்லுங்க மகிமை மகிமை. ஓ மானிடர் யாவரும் பாருங்கள். ஒரு மகிமை, ஒரு மகிமை. ஏமான் மானிடர் காண்பார்கள். எல்லாரும் சொல்லுங்க மகிமை. ஓ மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் காண்பார்கள், ஏகமா காண்பார்கள். கவனிங்க, ஒரு மகிமை உங்க மேல இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, ஏன் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் மகிமை உள்ளவர். அவருடைய மகிமையை உங்களுக்கு தர்றாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் மகிமையை நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கும் ஒளியாகவும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாக. ஹல்லேலூயா. ஆமென். பிள்ளைகள் பெற்றோருக்கு மகிமை. ஆமென். பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா எங்களுடைய மகிமையே இந்த பிள்ளைகள் தான். ஆமென் சொல்லுங்க. ஒரு தாயும் தகப்பனும் தங்களுடைய வாழ்க்கையின் முழு பகுதியையும் பிள்ளைகளுக்காக செலவு பண்றாங்க. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா பிள்ளைகள் பெற்றோருக்கு மகிமை, அதுபோல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மகிமை. கணவன் மனைவிக்கு மகிமை, மனைவி கணவனுக்கு மகிமை. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா. விசுவாசிகள் சபைக்கு மகிமை. நீங்கெல்லாம் ஆண்டவருக்கு மகிமை. நீங்கெல்லாம் இஸ்ரவேலுக்கு மகிமை. ஹல்லேலூயா. அதனாலதான் நீதிமொழிகள் 14:28 சொல்லுகிறது, ஜன திரட்சி ராஜாவுக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஆமென். ஜன திரட்சி. ஆமென். இன்றைக்கு இயேசு உங்களுக்கு மகிமையாய் வருகிறார். இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மகிமை இறங்குகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை. கரங்களை தட்டி எங்க பெருமை, நீங்க தானே மகிமை. சொல்லுங்க. இயேசுதானே எங்க பெருமை, எங்க மகிமை. சொல்லுங்க. இயேசுதானே, இயேசுதானே எங்க பெருமை, இயேசுதானே எங்க மகிமை. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, எங்க வீட்டுல நான் 10வது பிறந்தவன். அதனால எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எனக்கு பத்மநாபன் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஆமென். ஆனா அதுல நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிலர் இறந்து போனாங்க. 2 பேர் இறந்துட்டாங்க. ஆனால் 8 பேர் இருந்தோம். 6 அக்காமாரும் ஒரு அண்ணனும் நான் கடைசியுமாக இருந்தோம். எனக்கு 12வது வயதிலே எங்க அப்பா ஒரு ஐயப்ப சாமி பக்தராக இருந்தார். எல்லாருக்கும் உதவி செய்வார். எஸ்டேட்ல சூப்பர்வைசரா கண்காணியாக இருந்தார். எல்லாருக்கும் அவர் ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் என்னுடைய 12வது வயதிலே அவர் ஒரு மரண படுக்கையிலே படுத்து விட்டார். ஆமாம், எங்கள் குடும்பமே எல்லாவற்றையும் இழந்து மகிமை இழந்தது. எங்க அப்பா தான்
அந்த ஊர்ல உள்ள எல்லாத்துக்கும் அரிசி அளந்து போடுவாரு. யாராவது கஷ்டப்பட்டவங்க வந்தாங்கன்னா அளக்கும் போதே 2 படியை சேர்த்து அளந்து விடுவாரு. இப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்தார். ஆனால் அவர் படுத்த படுக்கை ஆன உடனே எங்களுடைய குடும்ப மகிமையை இழந்து போனது. ஒரு பெரிய இருள் வந்தது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த வேளையில தான் நான் சிறுவனா இருந்த காலத்திலே இயேசு என்னை சந்தித்தார். ஹல்லேலூயா. இயேசு எனக்குள்ளே வந்தபோது கொஞ்சம் கொஞ்சமாய் என் குடும்பத்திற்குள்ளேயும் இயேசு வர ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. குடும்பத்திற்குள்ளே இயேசு வந்தபோது குடும்பத்தில் அநேகர் குடிகாரர்களாய் இருந்தார்கள். எனக்கு ஒரு அண்ணன் இருந்தார். அவர் பயங்கரமான குடிகாரராக இருந்தார். என்னுடைய சகோதரருடைய கணவர் ஒருவர் இருந்தார். அவரும் பயங்கரமான குடிகாரராக இருந்தார். எந்த குடும்பம் குடியில இருக்கிறதோ அந்த குடி கெட்டு போகும். அதனாலதான் தமிழக அரசு சாராய கடையும் திறந்துகிட்டு ஒரு எழுத்தையும் ஒரு வாசகத்தையும் போடுறான். என்ன, எதை கெடுக்கும்? குடி, குடியை கெடுக்கும். குடி பழக்கத்திலிருந்து எப்படி விடுதலை ஆகுவது? அந்த குடிக்கிற மனுஷன் மற்ற நேரங்கள்ல பாருங்க, அவங்க ரொம்ப சந்தோஷமா பிள்ளைகளை நேசித்து மகிழ்ச்சி இருப்பாங்க. ஆனா குடிச்சிட்டாங்கன்னா அவங்க முகம் மாறிடும், அவங்க பேச்சு மாறிடும், அவங்க செயல் மாறிடும். அங்கே மகிமை அல்ல, லெச்சை வந்துடும். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு எத்தனை பேர் ஆமென் தங்களுடைய சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் டாஸ்மாக்ல கொடுத்துட்டு குடும்பத்தை வேதனையிலும் கண்ணீரிலும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைகள் அழுறாங்க. எங்க அப்பா சாராயம் மட்டும் குடிக்கலன்னா, எங்க அப்பா நல்லா இருக்கிறாங்க. 6 மாசம் நம்ம கொரோனா பாதிக்கப்பட்டு வேலைக்கு எங்கேயும் போகாம இருந்தோம். அப்ப சில பிள்ளைகளை பேட்டி எடுத்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், எங்க அப்பா 6 மாசமா குடிக்கல, ஆனா சாப்பாட்டுக்கு வழி இல்ல, கஞ்சி வச்சுதான் குடிக்கிறோம். ஆனால் இவங்க வீட்டுல மகிழ்ச்சி இருந்தது. வெறும் கஞ்சி தான் குடிக்கிறோம், ஆனா மகிழ்ச்சி இருந்தது. ஆனா கை நிறைய சம்பாதித்து என்னுடைய தகப்பன் குடிச்சிட்டு வரும்போது, என் தாய்க்கும் தகப்பனுக்கும் சண்டை நடக்கும் போது நாங்கள் எல்லாரும் ஓடி போகிறோம். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட மகிமையை இழந்து போன மனுஷனுக்கு ஆமென் மகிமையை கொடுக்கும்படி இயேசு வந்தார். ஹல்லேலூயா. ஆமென். எங்க குடும்பத்திலே இயேசு என்னை சந்தித்த போது, நான் அவர்களுக்காக ஆண்டவரிடத்திலே பிரார்த்தனை செய்த போது, என் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ரட்சித்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். போன ஞாயிற்றுக்கிழமை கூட எங்க குடும்பத்தை சேர்ந்த உறவினர்கள் 6 பேர் சபையில ஞானஸ்தானம் எடுக்க வைத்தார். நல்ல கரங்களை தட்டி இழந்து போன மகிமையை இன்றைக்கு இயேசு தரப்போகிறார். அதற்காக தான் இந்த உலகத்திற்கு வந்தார். இஸ்ரவேலுக்கு மகிமை. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எனக்கு இயேசுதான் மகிமை. இயேசு மட்டும் உங்க உள்ளத்துல வந்துட்டார்னா உங்க வாழ்க்கை உயரும், உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நீங்கள் உலகத்தில் மகிமையாய் இருப்பீர்கள். அததான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு தம்முடைய ஜனத்திற்கு மகிமை, இஸ்ரவேலுக்கு மகிமை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். சபை மக்களை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீங்க. 2026 வருஷத்துல you will see the glory of God. வலியும் சத்தியமும் ஜீவனும் வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே தேவன். உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகனே நீ பயப்படாதே, உன் எதிர்காலத்தை குறித்து பயப்படாதே, உன் பிள்ளைகளின் வாழ்க்கையை குறித்து பயப்படாதே, நானே உன் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இன்றைக்கு இங்க வந்திருக்கிற மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. இஸ்ரவேலே, என் ஜனமே, நீ என்ன செய்யாத, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி முடியுமோ, என் வாழ்க்கையிலே இந்த காரியத்தை எல்லாம் நான் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று நீங்கள் பயந்து போயிருக்கலாம். உங்களுக்கு மகிமையாக ஆண்டவர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு மகிமையை தருகிறார். உங்கள் மேல் இருக்கிற லெச்சை மாறுகிறது, உங்கள் மேல் இருக்கிற இருள் மாறுகிறது. எதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்கலையோ அதெல்லாம் தூக்கி தூர எறியுங்கள். அல்லேலூயா. குடி பழக்கம், பாவம், புகை பிடிப்பது, இன்னும் பாவங்கள் எல்லாவற்றையும் தூக்கி தூர எறியுங்கள். ஒரு மகிமை இப்பொழுது உங்களை மூடுகிறது. ஒரு மகிமை, ஆமென் சொல்லுங்க பிரதர். மகிமையின் மேகம் உங்களை மூடுகிறது. ஒரு தேவ பிரசன்னம் உங்களை மூடுகிறது. இயேசுவின் மகிமை வந்துச்சுன்னா எல்லா இருளும் விலகிரும், உங்களை விட்டு விலகுகிறது. எல்லா இருளும் உங்களை விட்டு விலகுகிறது. ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேலுக்கு இயேசுதான் மகிமை. இப்ப சொல்லுமா, நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே. சொல்லுங்க, நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை. இயேசுதானே, இயேசுதானே எங்க பெருமை, இயேசுதானே எங்க மகிமை. உயர்த்தி, இயேசுதானே எங்க பெருமை, இயேசுதானே எங்க மகிமை. அல்லேலூயா. 2026 ஆண்டிலே நீங்கள் அநேக மகிமையை காண்பீர்கள், அநேக ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். சோர்ந்து போகாதீங்க. இயேசு உங்களுக்கு மகிமையாய் வருகிறார். சபை விசுவாசிகளே, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், அவர் இஸ்ரவேலுக்கு மகிமை. அப்படியானால் உங்களுக்கு மகிமை இயேசுதான். இயேசுதான் அந்த மகிமை. மூன்றாவதாக ஒரு காரியத்தை 5 நிமிடத்தில் நான் சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவதாக இயேசு யார் என்று சொல்லுகிறான்? எல்லோருக்கும் ரட்சண்யம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ரட்சண்யம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு பெயர் இருக்கிறது, உலக ரட்சகர். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உலக ரட்சகர். எல்லாம் இப்படி கையை நான் இந்த மாதிரி வச்சு சொல்லுங்க, உலக ரட்சகர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தமிழுக்கு தமிழ் கடவுள் இருக்கிறார்கள், வடநாட்டுக்கு வடநாட்டு கடவுள் இருக்கிறார்கள், ஒவ்வொரு மொழிக்கு ஒரு கடவுள் இருக்கிறார்கள். எல்லாம் நன்றாக இருக்கட்டும். ஆமென். ஒரு தேசத்துக்கு தமிழ்நாட்டு கடவுள் வடநாட்டுக்கு பிடிக்காது, வடநாட்டு கடவுள் தமிழ்நாட்டுக்கு பிடிக்காது. அப்படி நிறைய கடவுள்கள் இருக்கிறார்கள். ஆனால் உலகத்திற்கெல்லாம் ஒரே ஆண்டவர், இயேசு ரட்சகர். சொல்லுங்க, இயேசு ரட்சகர். இவருடைய பெயர் என்ன? உலக ரட்சகர். ஆமென். யோவான் 4:44 சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 44வது வசனம். ஒரு தீர்க்கதரிசிக்கு உலக ரட்சகர் பிறந்திருக்கிறார். உலக ரட்சகர். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சத்தமா சொல்லுங்க பிரதர் எல்லாரும். ஆமா, இந்த உலக ரட்சகர் இன்னைக்கு உங்க ரட்சகரா மாறிட்டாரு. இன்னைக்கு நீங்க எங்க போனாலும் இயேசு இருக்கிறார். உலகத்துல எங்க போனாலும் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு ரட்சகர். சொல்லுங்க, இயேசு ரட்சகர். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. ஆடி கிடந்த உயிரை எல்லாம் வாழ வைத்தாரே, வாடி கடந்த உயிரை எல்லாம் வாழ வைத்தாரே. வாழ்வு சத்தியம் ஜீவனுமாய் செய்தாரே, வாழ்வு சத்தம் ஜீவனுமாய் செய்தாரே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்கும்.
ஹalleluya. ஆமென். இயேசு ரட்சகர். உலகம் முழுவதும் ஒரு ரட்சணியத்தை கொடுக்கும்படி இயேசு பெத்லகேம் என்கிற ஊரிலே தோன்றினார். பெத்லகேம் என்பது ஆமென் இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு சின்ன கிராமம். அதுதான் உலகத்தின் மைய பகுதி. அந்த பகுதியில் இயேசு தோன்றினார். ஏனென்றால் அவர் முழு உலகத்துக்கும் ரட்சகர். இன்றைக்கு அந்த ரட்சிப்பை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. எனக்கன்பானவர்களே, இந்த 3 வெளிப்பாடுகளையும் சிமியோன் பெற்றுக்கொண்டார். இந்த 3 ஆசீர்வாதங்களையும் நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சிமியோன் ஆண்டவருக்கு காத்திருந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தான். அதனால் அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் அவன் உலகத்துக்கு தீர்க்க தரிசனமாய் கொடுத்தான். இயேசுவை பற்றி தீர்க்க தரிசனமாய் சொன்னான். இயேசு புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கும் ஒளி. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமை. சபை மக்களுக்கு இயேசு மகிமை. இந்த திருச்சபை விசுவாசிகளுக்கு இயேசு மகிமை. 3வது சொன்னான், உலகம் முழுவதுக்கும் ரட்சண்யம். உலகம் முழுவதுக்கும் ரட்சண்யம். அந்த இயேசுதான் இன்னைக்கு நம்ம மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களை மாற்றப் போகிறார். இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இன்றைக்கு உங்களை மகிமைப்படுத்த போகிறார். எல்லாரும் அப்படியே பயபக்தியோடு எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா ஜீசஸ். எல்லாரும் ஹல்லேலூயா. புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாய் வந்தவர். புற ஜாதிகளுக்கு ஒளியாய் வந்தவர். ஆமென். இஸ்ரவேலுக்கு மகிமையானவர். சொல்லுங்க, இயேசுவே. சத்தமா சொல்லுங்க, நீர் புறஜாதிகளுக்கு ஒளியாய் வந்தீர். தமது ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாய் வந்தீர். உலகம் முழுவதுக்கும் இரட்சகராய் வந்தீர். இன்றைக்கு நீர் என் உள்ளத்திலே வாரும். ஆமென். என்னுடைய பிள்ளையா